நீங்க கர்மா பண்ணியிருந்தா தான் முடியும், தொண்டு பண்ணியிருந்தா தான் முடியும். எதுவுமே செய்யாம வந்த நேரத்தில் அப்படியே போயிடக்கூடாது. சொன்னாங்க பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம். அப்படி வாழ்கிற வாழ்க்கை நான் பல மேடைகளை சொல்வது உண்டு. நெற்றியில குங்குமம் வச்சிருக்கிறேன், என்ன டிராபிக் சிக்னல் வச்சிருக்கேன். முடிவுக்கு வருகிற பொழுது என் உடல் எரியூட்டப்படும். அப்படி எரியூட்டப்படுகிற பொழுது அது சாம்பலாக இடையிலே நான் சந்தனம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வீட்டுல இருந்தா வீட்டுல இருந்து எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தியானம்னா என்ன, கடவுள்னா என்ன, தொண்டுனா என்ன, இப்படி கேட்டுட்டே இருந்தான். நேரம் ரமண மகரிஷிட்ட கூட்டு போயிட்டாங்க. ரமண மகரிஷிட்ட உட்கார்ந்து வரத ரமண மகரிஷிட்டே பார்த்தாரு. உனக்கு என்ன தெரியணுங்க? இல்ல தொண்டுன்னு சொல்றாங்களே, இல்ல இப்படிலாம் சொல்றாங்களே, கடவுள் பக்திலாம் சொல்றாங்களே. அப்ப ரமண மகரிஷி சொன்னார், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் என்னால கொடுக்க முடியும். என்ன பதில்? உள்ள திரும்பினார், இவனுக்கு ஒரு தோசை கொண்டு வாங்க அப்படின்னாரு. என்னடா இது, ஏதோ பதில் சொல்ல போறான்னு பார்த்தா ஒரு தோசையை கொண்டு வந்து வச்சாங்க. வச்சோடனே ரமண மகரிஷி சொன்னார், நான் அப்படின்னு சொன்ன உடனே நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் அப்படின்னு சொன்ன உடனே நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே போல அடுத்த நான் சொல்லும் போதுதான் அந்த தோசையை நீ முடிக்கணும். யோசிச்சு பாருங்க, இம்ல தொடங்கணும், அடுத்த நான் எப்ப சொல்றேன் அப்பதான் தோசையை முடிக்கணும். தோசையை அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ரமண மகரிஷி பாக்குறாங்க, எல்லாரும் சுத்தி என்னமோ நடக்க போகுதுன்னு சுத்தி நிக்கிறாங்க. இப்ப ரமண மகரிஷி எல்லாரையும் பார்த்துட்டு அப்படின்னாரு. அவ்வளவுதான், வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சான். அடுத்த ரமண மகரிஷி முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான், அடுத்த எப்போ வரப்போகுது. வேகமா சாப்பிட்டான், தண்ணி குடிக்கல, ஒன்றும் பண்ணல. வேகமா சாப்பிட்டு ஒரு சின்ன பீஸ் தட்டில் அப்படியே இருக்கு. அடுத்த இம்முக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரமண மகரிஷி எப்ப அடுத்து சொல்லுவாரு. இப்படியே பார்க்கறான், அவனும் பார்க்கறான், அவரே பார்க்கறான், அவரே பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்ப ரமண மகரிஷி சொல்லணும், ஒரு வாயை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் வேற பக்கம் திரும்ப அப்படின்னாரு. தவக்குஞ்சுக்குள்ள போட்டான். போட்ட உடனே ரமண மகரிஷி கேட்டாரு, இந்த தோசை வச்சதுல இருந்து ஒரு கவனம் எங்க இருந்துச்சு? முழுக்க உங்க மேலதான் இருந்துச்சு. நீங்க எப்ப சொல்லுவீங்க, எப்ப சொல்லி முடிப்பீங்கன்னு இருந்துச்சு. இதுதான்டா தியானம்ங்கிறது, இதுதான் கடவுளை அடையக்கூடிய வழி, இதுதான் தொண்டு. நான் முதல்ல சொன்ன உன்னுடைய பிறப்பு, கடைசியாக சொன்ன என்பது உன்னுடைய இறப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஒரே சிந்தனையிலே எப்படி என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாயோ அப்படியே நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு இருக்கிற கட்டளை. இதுதான் தொண்டிற்கான விளக்கம். கருத்தாக இருப்பதுதான் தொண்டினுடைய உன்னதம் சொன்னார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம கருத்து இருக்கணும். நம்ம இடத்துல நம்ம சொல்றோம் கருத்தா இருக்கிறான் பிள்ளை, அவன் கருத்தா இருக்கிறான். எது அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளடிக்கலாக அரண் அப்படின்னு சொன்ன. பகைவர்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் எதிரானா அதுக்கு விளக்கம் சொன்னான். அப்ப எல்லாம் பாருங்க, நமக்கு என்ன வேணும்? இறைவன் யார மகிழ்ச்சி அடைவான்? நாம் செய்த தொண்டை கணக்கு போட்டுட்டே இருக்க. நம்ம நமக்காக செய்யணும்னு நினைக்காதீங்க, தேவைக்கு உதவி செய்யணும். கடை வச்சுட்டு போனாங்க. கடை வைக்கிறப்ப காலைல 6 மணிக்கு அப்பா எழுப்பி விடுவாரு. கண்வாள் ரோட்ல போய் கடையை போய் துறடான்பாரு. கடையை துறப்போம். நாங்கள் இந்த துண்டு கர்ச்சீப்பு இதெல்லாம் வச்சு வியாபாரம் பார்ப்போம் கையில. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி பூரா மக்கள் புலங்குற இடம். ஒரு நாள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா எதுக்குப்பா காலைல 5:30 மணிக்கு என்னை எழுப்பி விடுறீங்க? இல்லடா, நம்ம இருக்கிறது பூரா லாட்ஜி ஏரியா. அவசரத்தில் வெளியூர்ல இருந்து புறப்பட்டு வருவாங்க. வரும்போது துண்டை மறந்துருப்பாங்களா, அதான் பனியன் மறந்துருப்பாங்களா. அப்ப நம்ம அந்த நேரத்துல அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போவதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஆளை சந்திக்கிறதா இருக்கலாம். அதனால அந்த நேரத்தில் நம்ம கடையை திறந்து வச்சோம்னா அதை அவங்க வாங்கிட்டு போறப்ப அவங்களுடைய வேலை முடியும்பா. இது ஒரு விதமான தொண்டு அப்படின்னாரு. நான் சொன்ன துண்டு விற்கிறதுல எங்கப்பா தொண்டு இருக்குது? நம்ம வித்தா 2 ரூபா லாபம் கிடைக்கும். அப்பதான் அப்பா சொன்னாரு, அவன் தேவையை உரிய நேரத்திலே நீ கொடுக்கிற பத்தியா, அதுதான் தொண்டு, அதுதான் உன்னதான். அவன் தேவைப்பட்ட நேரத்தில் நீ உதவி பண்ணு. நல்லா வள்ளுவன் உடுக்கை இழந்தவன் கைகோடே அங்கு இடுக்கன் களைவனாம் நட்புன்னு சொன்ன. உடன் பலர் கூடி இருக்கிற அவையில் அவனுடைய ஆடை நிகழ்கிற பொழுது இந்த கை ஓடி போய் உதவுவது போல அவன் மனசு மாறதுக்குள்ள போய் செஞ்சிடணும் ஒரு வேலை. அதனாலதான் பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் கர்ணன் எல்லாம் கொடுத்தான். கர்ணனுடைய தகப்பன் சூரியன். அவன் நினைக்கிறான்
யமதர்மன்ட்ட போய் கேட்கிறான், என் பிள்ளை எல்லாம் கொடுத்தான்ல, எல்லா தொண்டும் பண்ணான்ல, அவனுக்கு ஏன் சாவ கொடுத்த? அந்த அம்பின் மூலமாக அவன் ஏன் சாகணும்? அவனுக்கு இதே விதிதானா? அப்ப அவன் சொன்னான், எல்லாம் தெரிந்து நீயே இப்படி சொல்லலாமா? எல்லாம் தெரிந்த உனக்கு இது தெரியாமல் போய்விட்டதே. அவன் எல்லாம் செஞ்சான், ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எல்லோரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்று பெற்று செய்தான். அவனை போல சிறந்தவன் இல்லை. இருந்தாலும் என்னதான் செய்தாலும் அவனும் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்திருக்கிறான். அதற்குரிய தண்டனை தான் அவனுக்கு அழிவுன்னு சொன்னான். இதெல்லாம் கூட பெரிய விஷயம் தாங்க. கர்ணனை குறித்து சொல்லணும் அப்படின்னா இன்னும் வித்தியாசமா சொல்லணும். அந்த பெருமையெல்லாம் சொல்லுகிற பொழுது அர்ஜுனனை பார்த்து துரோணர் கூப்பிடுறாரு, இந்தா மேல பறவை பறக்குது, கீழே இருந்து அம்பு விட்டு பறவையை வீழ்த்துங்க. படான ஒரு அம்பு விட்டான், மேல இருந்து வீழ்த்திட்டான். வந்து பறவை கீழே விழுந்துருச்சு. நீ வில்லில் சிறந்தவன், போயிட்டு வா. அடுத்து கர்ணன் அந்த பக்கமா வர்றான். எப்பா உனக்கு ஒரு டாஸ்க்கு, என்ன? மேல பறவை பறக்குது, இந்த பறவைய நீ வீழ்த்தணும். சரின்னு குனிஞ்சான், குனிஞ்சிட்டு அம்பு எடுத்தான். பறவை வீழ்த்த வரப்ப அம்பை கீழே போட்டான், அம்பை உள்ளே கீழே போட்டான். ஏன்னு கேட்டான், இது அதிகாலை நேரம், இது அதிகாலை நேரம். பறவைகள் எல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்காக இறை தேடி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் என் அம்பை போட்டு அந்த பறவையை வீழ்த்தினால் அது என்னுடைய அறத்திற்கு வலிமை சேர்க்காது. எனவே நான் அம்பை கீழே போட்டேன் என்று சொன்னான். இதுவும் ஒரு விதமான தொண்டுதான். அப்ப அவன் என்ன நினைச்சான்,